அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த மேட்ச் தான் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆர்சிபி ஜெயிக்கிற மாதிரி போய் கடைசியில் வைபவ் சூர்யா வந்துச்சு. இதையாடா ராத்திரி பூரா ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரே அடி 8 ஓவர்லேயே 120. எனக்கு என்னென்னா நம்ம ப்ரெடிக்ஷன் தோத்தாலும் பட் இட் இஸ் என்டர்டெயின்மெண்ட். அது வந்து நல்லா இருந்தது. ஸோ சரி, நம்ம இன்றைக்கி ப்ரெடிக்ஷனுக்குள்ளே வருவோம். இன்றைக்கி இந்த பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். சப்போஸ் இதில் மாறுதல்கள் ஏதாவது இருக்குன்னா வழக்கம் போல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாஸ் போட்டதுக்கப்புறம் புது பிளேயர் யாராவது வந்தாங்கன்னா ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், அங்கே நாங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது போக ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களே கஷ்டப்பட்டு தேடி போடுறதுக்கு வர நாமளே ஒரு 5 டீம் கொடுத்துருவோம். நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா அட்வான்டேஜாக இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். அதில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். பட் ஆனால் சில டைம் நம்ம கொடுக்குற கேப்டன் வந்து கொஞ்சம் சொதப்புறாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். கேப்டன் மட்டும் நம்ம நீங்கள் எதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அது போக இன்றைக்கி யாரெல்லாம் நல்லா விளாடுறாங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷ்தீப் சிங், நேஹல் வதேரா, மார்க்கோ யான்சன், ஜேவியர் பார்ட்லெட், கூப்பர் கனாலி. ஸோ இவங்களாம் இன்றைக்கி நல்லா விளாட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டீசென்ட் பிக்குன்னு இருக்குன்னா கொஞ்சம் சொதப்ப வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராங் எனர்ஜி ஓகே, அண்டர்டாக் அலர்ட், ஃபைட் ஹார்ட் அண்டர், ட்ரஸ்ட் இன் டஃப் சுச்சுவேஷன், ஜேவியர் பார்ட்லெட் கொஞ்சம் ஆவரேஜாக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குட்டு தான். இதுலேயுமே உள்ளே வந்து நம்ம நிறையா ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அது போக நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நிறைய அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் பிரியன் சாரியா, வைஷாக் விஜயகுமார், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல், அனிகேட் வர்மா இவங்களாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அபிஷேக் சர்மா இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அனிகேட் வர்மா, அபிஷேக் சர்மா, அனிகேட் வர்மா நல்லா இருக்கே. ஸோ இந்த மாதிரி எதுகை முனையாலாம் இருக்கிற அளவுக்கு இந்த 2 பிளேயர்ஸ் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்ட் 3 அப்படிங்கிறது வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நீங்கள் இன்றைக்கி யாரை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம நேற்று கொடுத்துருந்தப்போ அது வந்து கிட்டத்தட்ட நம்ம வைபவ் சூரியவன்சி அவாய்ட்னு சொல்லி தான் மற்றபடி எல்லாருமே அவாய்ட் தான். ஸோ அந்தளவுக்கு நம்ம அவாய்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தா யுஸ்வேந்திர சஹால் இன்றைக்கி ரிஸ்க்கு, மார்க்கஸ் டாய்னி 75% நல்லா இருக்குது, சஷாங்க் சிங்குக்கும் நல்லா இருக்குது, ஹென்ரிச் கிளாஸன் இன்றைக்கி ஒரு 10-20 ரன்லேயே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எடுக்க வேண்டாம். டிராவிஸ் ஹெட்டும் இன்றைக்கி ரிஸ்க்கு தான். ஸோ இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் ரிஸ்க்னா யுஸ்வேந்திர சஹல், மார்க்கஸ் டாய்னிஸ், பிரப்சிம்ரன் சிங், அப்புறம் சஷாங்க் சிங், டிராவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாஸன். ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பரவாயில்ல. பட் இருந்தாலும் உங்கள் இதுக்கு நான் விட்டுடுறேன். அடுத்ததாக வேறு யார் இன்றைக்கி அடுத்ததாக நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க, ஒரு லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க. இஷான் கிஷான் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லியான் லிவின்சன் வேண்டாம். ஜெயதேவ் உனட்கட், இஷான் மலிங்கா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சலீல் அரோரா கிட்டேருந்து பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ட்ரீம் 11 ஒன்றும் வரமாட்டார், அதனால் எடுத்துக்க வேண்டாம். ஹர்ஷ் தூபே நல்லாயிருக்கும். ஸோ இவங்களாமே நல்லா விளையாடுங்க. லியான் லிவின்சன் மட்டும் இன்றைக்கி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே ப்ரெடிக்ஷன் நான் போட்டிருக்கேன். அடுத்ததாக நம்ம சிஎஸ்கே மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சிஎஸ்கே வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி உங்கள் பெட்டிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. டேவிட் பைன் கூட இன்றைக்கி ரிஸ்க் தான், அவங்கள எடுக்காதீங்க. பைனேவா, டேவிட் பைனே. அப்புறம் இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ பஞ்சாப் கிங்ஸ் அதிகமாக பிளேயர்ஸ் நல்லா விளாட்றாங்க. இருந்தாலும் டாஸ் போட்டதுக்கப்புறம் அந்த ஒரு டைனமிக்ஸ்க்கு அப்புறம் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸில் மாற்றினாலும் மாற்றோம். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் பார்க்கும்பொழுது பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் பார்க்குறப்போ பஞ்சாபுக்கும் இதே வந்துட்டு ஹோரா வைஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருந்தால் அந்த டைம் லைனில் நல்லா விளாடுவாங்க, பாக்ஸ் இல்லைன்னா நல்லா விளாட மாட்டாங்க. இது வந்து 7:30 to 9:30 அப்படிங்கிறத கண்டுக்காதீங்க. இது 3 to 3:30 தான், ஓகேவா? அது வந்து நான் அதை எடிட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ யுஸ்வேந்திர சஹல் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவார். நிதிஷ்குமார் ரெட்டி 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவார். சப்போஸ் எஸ்ஆர்எஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்குதுன்னா நல்லா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா ஆவரேஜாக விளாட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ப்ரெடிக்ஷன் சேஞ்ச் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக அதில் போடுவோம். ஸோ இது தவிர்த்து வேறு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க, ரிப்ளை அடிப்பேன். அப்படி இல்லைனா ஃபோன் பண்ணுங்கள். நம்மளுடைய வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் அதில் போட்டுட்ருக்கோம். ஸோ மாதம் உங்களுக்கு ராசி பலன் வேணும்னா மெயிலே நாங்கள் அனுப்பி வைப்போம், அதெல்லாம் போட்டிருப்போம், பாருங்கள்.